ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பொசசிவ் நவுன்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் அப்போஸ்ட்ரோஃபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொசசிவ் நவுன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். திஸ் இஸ் ரமாஸ் புக். இதில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பொசசிவ் நவுன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒருத்தவங்களுடைய, உடையது, பிலாங்கிங் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். பொசசிவ் நவுன்னாலே அது ஓனர்ஷிப்பை குறிக்கக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எ டாக்ஸ் போன் அப்படின்னா அந்த போன் டாக் உடையது அந்த மாதிரி. ஸோ அதை எப்படி நம்ம எழுதும்போது குறிப்பிட்டு சொல்லணுன்னா அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே அப்படி தான். நம்ம அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுறதுல 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அது எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நவுன் சிங்குலராக இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே எ மேன்ஸ் ஜாக்கெட். மேன்கிறது ஒரு சிங்கிள் பர்சன். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே செகண்ட் கேட்டகரி இருக்குது. செகண்ட் கேட்டகரி என்னென்னா ப்ளூரல் ஃபார்மாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நவுன் ப்ளூரல் ஃபார்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸ். மெனி பாய்ஸ் புக்ஸ் ஆர் லாஸ்ட். ஸோ பாய்ஸுங்கிறதே ப்ளூரல். அந்த இடத்துல நம்ம உடைய அப்படின்னு யூஸ் பண்ணணும். பிலாங்கிங்ஸ் பொசசிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டால் போதும், எஸ் சேர்க்க தேவையில்லை. ஸோ தேர்ட் ஒன் வந்து என்னென்னா சில ப்ளூரல் நவுன்ஸ் எஸ்ஸில் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன், மென் இதெல்லாம் வந்து ப்ளூரல் நவுன் தான். ஆனால் அது வந்து எஸ்ஸில் முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ்ஸும் யூஸ் பண்ணலாம். men's lives are short, the children's toys are broken. men, children இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ளூரல் நவுன். ஆனால் இங்கே அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது எஸ்ஸில் முடியலை. மென்கிறது ப்ளூரல் ஃபார்ம் தான், ஆனால் அது எஸ்ஸில் முடியலை. ஸோ பொசசிவ் நவுன்ஸில் இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.